அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வில் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். கனமழைக்கான எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில தினங்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர பகுதியில் குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், கடலோர டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஏனைய காரைக்கால் ஆகிய பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பிடங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இம்மாவட்டங்கள் தவிர்த்து அதிகபட்சமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸிற்கு வெப்பநிலை மதியம் 12 மணி அளவில் கூடுதலாக பதிவாகும் தற்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அந்த நேரங்களில் வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தற்போது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தை அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும், பல்வேறு இடங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.